நாடகம் என்று நடத்தி காட்டுகிறார். அந்த நாடகத்துக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் எல்லோருடைய ஓட்டுக்களையும் பெற்று நான் மத சார்பற்றவர், நான் எந்த மதத்துக்கும் சார்புடையவர் அல்ல, நான் எதையும் சார்ந்தவர் அல்ல என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 எம்பிகளை அனுப்பி வைக்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அநியாயம். இந்த அநியாயம் நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்து ஒரு முஸ்லீம் இருந்தார் என்றால் கண்டிப்பாக அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது, முஸ்லீமாக இருக்க முடியாது. எங்கள் மத்தியிலே கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் காட்டிலே பறக்க விடப்படுகிறது. ஒவ்வொரு வாக்குறுதிகளாக காட்டிலே பறக்க விடுகின்றீர்கள். நீங்கள் யார் என்பதை மக்களுக்கு காட்டுகின்றீர்களா என்று கேட்க தோன்றுகிறது. நான் திருப்பி கொண்டு கேட்கிறேன். இந்த கூடங்குளம் அணு உலை, நேற்று அங்கேதான் நான் இருந்தேன். அந்த அணு உலையை மூடப்பட வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே 9 நாடுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 127 பேர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அங்கே உங்களுடைய எம்பிகளை, உங்களுடைய எம்எல்ஏக்களை ஏன் நீங்களே என்று பார்த்தீர்களா? என்ன பற்றி ஆறுதல் சொன்னீர்களா? ஒரு நாடகம் நடத்துகிறான், அவனுக்கு இங்கிருந்து நீங்கள் ஆள் அனுப்புவீர்கள். என்னுடைய மக்கள் எங்களை கொண்டுவிடக் கூடாது, அணு உலையில் எங்களை சாகரித்து விட வேண்டாம் என்பதற்காக போராடுகிறான். அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல தயாராக இல்லை. அது மாத்திரமல்ல, குருவி சுட்டது போல, குருவிகளை சுட்டது போல 7 பேர் சுடப்பட்டார்கள் பரமக்குடியிலே. இன்றைக்கு கூட ஹாஸ்பிட்டலிலே கிட்டத்தட்ட 23 பேர்களை நாங்கள் மதுரை ஹாஸ்பிட்டலில் நேரடியாக சென்று பார்த்தேன். இவ்வளவு அநியாயம் நடந்தும் கூட அங்கே ஆர்வம் சொல்ல எந்த அமைச்சரும், எந்த எம்பியும், எந்த எம்எல்ஏக்கள் அனுப்பப்படவில்லையே. ஆனால் நரேந்திர மோடிக்கு மட்டும் இங்கிருந்து எம்பிகளை அனுப்புவோம் என்றால் இதற்கு பேர் என்னவென்று சொல்வது? நீங்கள் மீண்டும் இந்துத்துவ சக்தியோடு கைகோர்க்கின்றீர்களா? இந்துத்துவ சக்தியோடு நீங்களும் கைகோர்க்க ஆரம்பித்து விட்டீர்களா என்று என்ன சொல்கிறது? அதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். திருந்திக் கொள்ளுங்கள், திருந்திக் கொள்ளுங்கள். திருந்தவில்லை என்றால் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் மூலியமாக நீங்கள் என்ன செய்து விடலாம் என்று நினைக்கலாம். இப்படித்தான் முன்னாள் முதல்வரும் நினைத்தார், இப்படித்தான் முன்னாள் முதல்வரும் நினைத்தார். சில காலங்கள் தான் இறைவன் திருமலை